எலியா தவறான முன் உதாரணத்தையும் வைத்திருக்கிறாரு, மேலான நல்ல உதாரணத்தையும் வைத்திருக்கிறார். என்ன மேலான முன் உதாரணம்? தேவனுடைய நபராகிய தனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற அதிசயமான ஆற்றலை வெளிப்படுத்தி ராஜாவுக்கு முன்பதாக மழையை நிறுத்தினார். ரைட்? சாரிபாத் விதவையினுடைய மகன் மரித்து போனார், உயிரோடு எழுப்பினார். விக்கிரகங்களுக்கு ஊழியம் செய்த 450 தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டாங்க. அவ்வளவு பெரிய வீரன் ஏசபேலுக்கு பயந்து குகையில் போய் ஒளிகிறான், சூறை செடியில் போய் உட்காந்து ஆண்டவரே போதும் அப்படிங்கிறான் பாருங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அவனுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரைட்? அவன் தானே பெரிய பெரிய அற்புதங்கள் செய்தான். அந்த ஏசபேலை எதிர்த்து நின்று தேவனுடைய நாமத்தினாலே அவனை அழித்து போட்டிருக்கலாமே. எல்லாவற்றையும் நீங்கள் ஒரு நபரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் அது இயேசு கிறிஸ்துவாகிய நம்முடைய மூத்த சகோதரரிடத்திலிருந்து தான் கற்றுக்கொள்ள முடியுமே தவிர, ஏன் ஈஸ் அவர் கம்ப்ளீட் மாடல். எந்த இடத்துலையும் அடி வாங்கலைங்க, எந்த இடத்துலையும் சோர்ந்து போகவில்லை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? யாரும் அவரை தொட முடியவில்லை. ஆமாம். ஸோ இதை போல தான் புதிய ஏற்பாட்டில் யார்? நம்முடைய பவுல் அடி வாங்குகிறான். அடி வாங்கிட்டு என்ன வேற சொல்லிடுறான், இப்படித்தான் நான் கஷ்டத்தோடு தான் வாழ வேண்டுமெங்கிற பொய்யை நம்ப வைத்து விட்டதுனால இன்றைக்கி மிஷினரி அவ்வளோ பேர் அடி வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கிறான். அதே சூழ்நிலை தானே. எலிமா ஊழியத்திற்கு உபத்திரவமாக இருந்த பொழுது எலிமாவுடைய கண்களை குருடாக்கி அநேகருடைய விசுவாசத்தை கட்டி எழுப்புனானே, அதை போல அவனை அடிக்க வருகிறவருடைய வாயை ஊமையாக்கி இருக்கலாம், கையை அங்கேயே நிறுத்தியிருக்கலாம். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? அப்போது எல்லாவற்றையும் நீங்கள் மனிதரிடத்தில் கற்றுக்கொள்ளக்கூடாது. பாருங்கள், தமஸ்கு வீதியில் இயேசு கிறிஸ்துவை துன்பப்படுத்த வருகிறான். யார்? இதே பவுல். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சவுலே சவுலே நீ என்னைத்தான் துன்பப்படுத்துகிறாங்கிறாரு. அப்புறம் குருடாக்கி விட்டார். ஒரு சீஷர்களையும் அவனால் என்ன செய்ய முடியல, தொட முடியலை. அதே அதிர்ச்சி வைத்தியத்தை செய்யும்படியாக என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரையும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்கள் அடி வாங்காதீங்க. ரைட்? பிரச்சனையை பார்த்து பின்வாங்கி போகாதீர்கள். எரிகிற நெருப்பை பார்த்து பயப்படாதீர்கள். சீரும் சிங்கத்தை பார்த்து அஞ்சாதீர்கள். காற்றையும் புயலையும் பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. உங்கள் நாவில் இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மூலமாக அதிகமாக கட்டப்படுமா இல்லையா? ரைட்? அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அதே ஆற்றல் உங்களுக்கு இருக்குதா இல்லையா? எப்பொழுது நீங்கள் பயன்படுத்த போகிறீர்கள்? ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.